ஆகவே அவன் யோசேப்பு அந்த 7 வருடத்துல செழிப்பான அந்த 7 வருடத்துல அவன் தானியங்களை அவன் பண்டக சாலையில அவன் சேர்த்து வைத்த காரணத்தினாலே இப்பொழுது அவன் பஞ்சம் வந்த போது எல்லா இடத்திலும் பஞ்சம், அவன் யாருக்கும் அவன் யாருடைய வீட்டிலும் அவன் சாப்பிடுவதற்கு உணவில்லை. ஆனால் யோசேப்புடைய வீட்டில அவன் தானியம் அவன் தாராளமாய் திரளாய் அவன் காணப்பட்டது. அவன் யோசேப்புடைய அவன் குடும்பத்தில் வாழ்க்கையில அவன் எந்த பஞ்சமும் அவன் ஏற்படவில்லை. இப்பொழுது அவன் எல்லாரும் அவன் யாரிடத்தில் கடந்து வருகிறார் என்று சொன்னால் அவன் யோசேப்பினிடத்தில் எதற்காக கடந்து வருகிறார் என்று சொன்னால் ஆகாரத்திற்காய் யோசேப்பினிடத்தில் அவன் கடந்து வருகிறார்கள். அப்படியாக நாம் பார்க்கும்போது அவன் தொடர்ந்து அவன் அந்த 42வது அதிகாரம் அதன் 1வது வசனத்தை பார்க்கும்போது அவன் எகிப்தில தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் குமாரன் நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன, எகிப்தில